எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ் ஃபேமிலி. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கை செவக்கிற மாதிரி மருதாணி இலையே இல்லாமல் ஒரு மருதாணி லிக்விட் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மருதாணி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். ஆனால் நிறைய பேரால் மருதாணி வைக்க முடியாது. என்ன காரணத்தினால அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும், மருதாணி வந்து அலர்ஜியாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மருதாணி வந்து நிறைய இடத்துல பரவலாக கிடைக்கிறதே கிடையாது. அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கவங்களுக்கு மருதாணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு மருதாணி லிக்விட் செய்ய தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெல்லம், சர்க்கரை, அப்புறம் இது வந்து அகல், குங்குமம். எந்த குங்குமம் வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ரெட்டு வேணாம், மெரூன் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து டீ தூள். ஸோ இது எப்படி கலக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் வந்து 3 ஸ்பூன் டீ தூளை சேருங்க. நீங்கள் வேணால் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், அது கூட நிறத்தை கொடுக்கறது தான். அடுத்தது வந்து 2 ஸ்பூன் வெல்லம். வெல்லம் வந்து நான் இந்த நல்ல ப்ரௌன் கலர் வெல்லம் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை. சர்க்கரை வந்து நல்லா பிசுபிசுப்பு தன்மை கொடுக்கறது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம் வந்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போயிடும். நீங்கள் வேணும்னா இந்த அமுல் டின் இருக்கு இல்லையா, டின், இல்லாட்டி இந்த மாதிரி ரசகுல்லா டின் வரும் இல்லையா, ஹல்திராம்ஸு, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த குட்டி கிண்ணத்தை எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் மூடி, அதாவது காற்று போகாத மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றி. அப்போ தான் வந்து இந்த ஆவி வந்து இதில் போய் கலெக்ட் ஆகும் இந்த கிண்ணத்தில். இது வந்து அகல் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா, இந்த கிண்ணம் வந்து இதில் வந்து ஸ்டிக்காக அப்படியே ஒட்டிடும். ஸோ அதனால் இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த அகலை வைக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த பாத்திரத்தில் வந்து இந்த அகலை வந்து கவுத்து வச்சுட்டு இந்த சுற்றி வந்து இந்த கலவையை வந்து போடணும். இது வந்து நீங்கள் ஒரு 2 இல்லை 3 பேருக்கு வந்து இந்த லிக்விடை வந்து வைக்கலாம். அதே மாதிரி இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது, நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிண்ணத்தை வச்சுட்டு, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே மூடி போடுற பாத்திரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்து மூடி வைக்கணும். எந்த ஒரு காற்று போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மேலே இருக்க தண்ணி வந்து ஆவியாக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த குட்டி கிண்ணத்தில் வந்து வரும். அதுதான் பார்த்திங்கன்னா மருதாணி லிக்விடாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ மேலே நீங்கள் வைக்கும்போது இந்த மாதிரி புகை வரும், நீங்கள் பயப்படாதீங்க. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் இது வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து போடலாம். இது வந்து ஹாலிடே டைம் அப்படின்றதுனால குழந்தைங்க வந்து வச்சு விட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ பண்ணும்போதே பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து கேட்டுகிட்டே இருந்தா, எனக்கும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர், இந்த ரெட் கலரை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் வைங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டிகாஷன் கலரில் இருக்கும். இப்போ வந்து இது நல்லா ஆற விட்டாச்சு. இப்போ மேலே பார்த்திங்கன்னா இந்த கிண்ணத்தில் எனக்கு ஃபுல்லாக எல்லாமே கலெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா வழித்து எடுத்து அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இன்னும் நல்ல கலர் கொடுக்கும். அது பாருங்கள் எவ்வளோ லிக்விட் வந்து மேலே வந்து அந்த இவாப்ரேட் ஆகி கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து நல்லா வழித்து எடுத்து இந்த கிண்ணத்தில் போட்டு இந்த குங்குமத்தை வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் கலக்கணும். நான் வந்து நல்லா ரெட் கலர் குங்குமம் எடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து அதில் நான் கலக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலந்து கையில் போட்டு அழகு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து சிம்பிள் டிசைன் தான் போடுறேன், ட்ரெடிஷ்னல் டிசைன். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து ஒரு குச்சி வச்சு கூட நல்லா கோனில் வைக்கிற மாதிரி நிறைய டிசைன்ஸ் கூட இதில் வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நல்ல ரெட் கலரில் நல்ல செவன்னு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது நல்ல டார்க் கலர், இன்னும் நல்ல டார்க் கலர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி, இல்லை நீங்கள் குங்குமம் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் குங்குமம், மெரூன் கலர் குங்குமம் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த ப்ரௌன் கலர் நல்ல டார்க் கலரில் வரும். இல்லை நீங்கள் மைதா கூட இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா கொஞ்சம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் கலர் உங்களுக்கு கொடுக்கும்.
1 மணி நேரம் கழித்து நான் கையை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஈரத்தோடையே காட்டுறேன். எந்த அளவுக்கு செவந்திருக்கு பாருங்கள். நல்லா செவன்னு இருக்குது. இந்த 1 மணி நேரத்துக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ நல்லா செவந்திருக்கு. நீங்கள் நல்லா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் வச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா செவந்திருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. உங்கள் சப்போர்ட்டை எப்போவுமே எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.